ஸோ காஷ்மீரில் ஸ்னோ பிளேசஸ், லேக்ஸ், பார்க்ஸ், கார்டன் அண்ட் டெம்பிள்ஸ் அண்ட் ஃபோர்ட்ஸ்னு நிறைய பிளேசஸ் பார்த்தாச்சு. அண்ட் இது ஷாப்பிங் பண்ண நேரம். எஸ், எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா வண்டியிலே போய் அழுத்து போச்சு. அண்ட் இந்த ஒரு சிட்டியில் ஒரு சிட்டி வாக் பண்ணி போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ எந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லப்படுற லால் சௌக் மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே என்னென்னலாம் விற்கிறாங்க, என்னென்னலாம் நம்ம வாங்கலாம், அங்கே ரேட் எப்படி இருக்குது, எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ காஷ்மீர் டே 5 எபிசோட் 12 இருக்கும். ஸோ டே 5ல் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து குருத்வாரும் சங்கராச்சாரிய டெம்பிளும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து மெயின் சிட்டியில் இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா லால் சௌக் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருக்குது. பர்ச்சேஸை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஷிகாரா ரைடு. அதுக்கு முன்னாடி இந்த சிட்டி வியூவை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது வந்து ஒரு மினி ஃபாரின் மாதிரி இருக்குது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஆமாம், சூப்பராக இருக்குது இந்த சிட்டி வியூ. பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து சிட்டி வியூ. ஃபோனில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, பட் நேரில் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இங்கே இப்படி தான் நேராக போயிட்டுருக்கோம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்பவும் டிரைவர் எங்களை வந்து கரெக்டாக இந்த சிக்னல்கிட்டே வந்து இறங்க சொல்லியிருக்காரு, நிற்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு ஈவினிங். ஸோ எப்படியும் பர்ச்சேஸ்னாலே ஒரு 2-3 ஹவர்ஸ் கம்மி தான், பட் அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும். அப்போ தான் ஈவினிங் வந்து ஷிகாரா ரைடு போக முடியும். இது என்னது? இது அது பார்க்கிங், அது கவுன்சில், ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் கிரவுண்ட். ஹார்ஸ் கிரவுண்டா? ஹவுஸ் கிரவுண்ட் இல்ல, நேஷனல் கிரவுண்ட், ஃபுட்பால். ஓ, இது ப்ளே கிரவுண்டா? ஓகே ஓகே. ஸோ இங்கே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது ஆக்சுவலி. இருங்க நான் கிட்ட போய் காட்டுறேன். ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு. ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம போவோம். பஸ் ஸ்டாப். ஆக்சுவலி 2-3 நாளாக நல்லா ஸ்னோ பிளேஸ் அப்புறம் வில்லேஜ் அந்த மாதிரி சுற்றிட்டு இன்றைக்கி வந்து டவுனில் சுற்றுறது வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் சன்னியாகவும் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் தெரிகிறானா இதில் தெரியல, பட் ஆனால் கொஞ்சம் சன்னியாக இருக்குது. அதனால குளிர் கொஞ்சம் பரவாயில்ல, வார்மாக இருக்குது. பேசுது. ஓகே, நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு எடுப்போம். போலோ வியூ மார்க்கெட், ஹை ஸ்ட்ரீட், ஸ்ரீநகர், ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட். ஸோ இங்கே ஷாப்பிங் இருக்குது, பட் இங்கே இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய கடைங்களாக இருக்குது. நமக்கு வந்து லோக்கல் மார்க்கெட் தான் வேணும். ஸோ லோக்கல் மார்க்கெட் தேடி போவோம். பட் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இது வந்து பெங்களூரில் பார்க்குற மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது. வரிசை, இந்த பக்கம் ஷாப் நீட்டாக இருக்குது. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ரொம்பவே செம நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் இந்த ட்ரீஸ்லலாம் ஸ்னோ இருந்துட்டு இல்லை சம்டைம்ஸ் சம்மரில் க்ரீனரியாக பார்க்கும்போது கூட சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஸோ அந்த இறங்குற இடத்துலேருந்து இப்போ லால் சௌக்கு நாங்கள் வந்து ஆட்டோ ஏறி தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா. ஸோ டுக் ஏறி போயிட்டுருக்கோம். ஓகே, மார்க்கெட் போயிட்டு பார்க்கலாம். சௌக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே கரெக்டாக ஒரு கிளாக் டவர் இருக்குது. ஹாரன் சவுண்ட் வேறு அதிகமாக கேட்குது. ஓகே, உள்ளே போயிட்டு நம்ம பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஆக்சுவலி இன்றைக்கி பிளானே பார்த்திங்கன்னா வேறு யூஸ்மர்க் இல்லை தூத்பத்ரி போகிறதா தான் பிளான் இருந்தது. பட் ஏற்கனவே சோன்மர்க்லேயும் குல்மர்க்லேயும் நல்ல எக்ஸ்ட்ராடனரி பண்ணியை பார்த்துட்டதுனால யூஸ்மர்கில் வந்து டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஓகே, காஷ்மீரி ஆர்ட் பஸார். இங்கே வந்து நிறையா ஹோல்சேலில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே போய் பார்ப்போம் என்னென்ன கிடைக்குதுன்னு. ஏதாவது வாங்குற மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். மேலே வந்துட்டோம். மேலே வந்து ட்ரெஸ் ஷாப் ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இந்த கடைக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Good item next to it. Here is sari, chudidar, shawl. Can go with shoes. ஓகே ஓகே. உடன் ஐட்டம்னு சொன்னாங்க. இதாவா? ஆக்சுவலி இங்கே நல்லா இல்லை எதுவும். இது மேலே வந்து ஏறுறதுக்கு எதுவும் ஒன்றும் இல்லை. வெறும் ட்ரெஸ் ஷாப்பு, உட் ஷாப்புன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே யாரை பற்றியும் கேட்கக்கூடாது. ஆமாம், கீழே வந்து பார்ப்போம். கீழே இந்த மாதிரி லோக்கல் கடைகள்லாம் பார்த்து நம்ம சுற்றுவோம். வாங்க போகலாம். லால் சவுக் ஐகான் போட்டிருக்கு. ஸோ அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம். இங்கே ஒரு கடை இருந்தது, பஞ்சாபி சேட் ஐட்டம்ஸ்லாம். அப்படியே உள்ளே போனோம். சுட சுட டாட்டா சமோசாவும் பஜ்ஜி ஏதோ வச்சுருக்காங்க. நம்ம ஊருக்கு பசிக்கு சமோசாவும் கடலை கையும் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இந்த குளிருக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு மம்மி ப்ளீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் லஞ்சு சாப்பிட. ஸோ ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஊர் ரேட் மாதிரி தான் இருக்குது. சிக்கன் பிரியாணி, ஓகே நம்ம ஊர் ரேட் மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, மேலே போய் சாப்பிட்லாம். நீங்கள் உள்ளே போயிட்டாங்களா? ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்துட்டோம். ஓகே, போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கீங்க. பிளைன் ரைஸ். இது வந்து என்னது? மட்டன் என்ன கறி? மட்டன் கோஃப்தா கறி. ஓ, செமையா இருக்கு. அப்புறம் கர்ட்ல சில்லி கலந்து கொடுத்துருக்காங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்கு. ஃப்ரைட் ரைஸை காட்டு. ஃப்ரைட் ரைஸ் கூடாது. சொல்லுங்க. இதுதான் நம்ம சாப்பிடுற வெஜ் ஃப்ரைட் ரைஸ். பாருங்க, அது எக்ஸ்ட்ராஆர்டினரி டேஸ்ட். என்னன்னா இந்த கிரீன் சில்லி கர்ட் சோ டேஸ்டி. மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கு. லால் சவுக் மார்க்கெட் வந்தீங்கன்னா கண்டிப்பா மம்மி ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்க. ஃபுட் நல்லா இருக்கு. மம்மி ப்ளீஸ். மம்மி ப்ளீஸ் கடை பேர் அதானா? சாரி, கடை பேர் மம்மி ப்ளீஸ் ரெஸ்டாரண்ட். ரேட் நார்மலா இருக்கு, டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு. நம்ம மம்மி ப்ளீஸ் ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ முடித்தோடனே அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஸோ கீழே போயிட்டு மார்க்கோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ கடையில் ஜாக்கெட் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. குளிரில் ஒன்றும் பண்ண முடியல, வாயெல்லாம் குளறிட்டு இருக்கு. அப்படியே மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாட்ச் கடை, ஷூ, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. நிறையா ரோட்டு கடையில் போட்டு விற்றுட்ருக்காங்க. பட் சில இடத்துல பார்கிங் பண்ணால் பெருசாக கம்மி பண்ண மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ப்ரைஸில் ஒன்றும் வேரியேஷன் இல்லை. ஹலோ, நாங்கள் மம்மி ப்ளீஸ் கிட்ட நிற்கிறோம். ஸோ அடுத்த கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கடையில் ஏதோ பார்த்துட்டு போகலாம். நிறையா வந்து வின்டர் ஜாக்கெட்லாம் நிறையா வாங்கியிருக்கோம். எல்லாம் எப்படி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 450, 500 அந்த மாதிரி ரேட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது என்ன வாங்க போகிறோன்னா காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் வந்து நட்ஸ், வால்நட்டு, முந்திரி, பாதாம் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே நிறைய கடைங்க இருக்குது. ஸோ விலை எங்கே கம்மியாக இருக்குன்னு கேட்டு விசாரித்து வாங்கலாம். ஆக்சுவலி பெரிய மார்க்கெட்டு போயிட்டே இருக்கு. மதியம் ஸ்டார்ட் பண்ண பர்ச்சேஸ் இப்போ வரைக்கும் முடியல. இப்போ அந்த வாட்ச் டவர் பாருங்க, செமையாக இருக்குது. லைட்டிங்ஸ்லாம் போட்டு செமையாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டே பார்க்கறதுக்கு சூப்பராக. ஏதோ ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்கு. நான் அப்படியே நிற்கிறேன். வாவ், லால் சௌக் உண்மையிலே ஒரு அழகான பிளேஸ். வேற லெவல்ல உட்காந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. செமையாக இருக்குது. அந்த லைட்டிங்ஸ்லாம் பாருங்களேன், வேற லெவலில் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. அந்த சில்லுஸாக நம்மளால் அனுபவிக்க முடியுது. சில்லுன்னு ரோட் லைட்டு சூப்பராக இருக்குது. எங்களோட பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா லால் சௌக் மார்க்கெட்டில் முடிஞ்சிருச்சு. பர்ச்சேஸ்னு வந்துட்டாலே வந்து ஹோல் டே ஆனாலும் நமக்கு பத்தாது. ஸோ இங்கே லால் சௌக் மார்க்கெட்டில் நம்ம என்னென்னலாம் வாங்கலாம், என்னென்னலாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லிஸ்ட்டு வைஸாகவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வின்டர் ஜாக்கெட். ஸோ காஷ்மீரில் டூரிசம் வரணும் அப்படின்னாலே நம்மளோட வின்டர் ஜாக்கெட் வந்து நல்லா -டிகிரி தாங்குற அளவுக்கு இருக்கணும். ஸோ இங்கே வின்டர் ஜாக்கெட் விற்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 400லேருந்து 550 ரேஞ்சஸ்க்குள்ளவே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் யூனிக் டிசைனாக உங்களுக்கு வின்டர் ஜாக்கெட்ஸ் வந்து கலராக கிடைக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் குவாலிட்டி மட்டும்தான் நல்லா இல்லை, மற்றபடி வந்து உங்களுக்கு நல்ல -டிகிரிலையும் தாங்குது. அண்ட் நான் வந்து இங்கே பிராண்டடும் வாங்கினேன். ஒரு 3000 ரேஞ்சில் பிராண்டடும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச்சிங் குவாலிட்டியில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர -டிகிரியில் நல்லாவே தாங்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ ரொம்ப ரேட் செலவு பண்ணி நம்ம 5000 10,000க்குலாம் வின்டர் ஜாக்கெட் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த 500 ஜாக்கெட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் லால் சௌக் வந்தாலும் இங்கே அந்த மாதிரி வின்டர் ஜாக்கெட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இதை தாண்டி வின்டர் அக்சசரிஸில் பின்னிஸ், ஏர் மப்ஸ், ஸ்கார்ஃப், நெக் வார்மர், அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு க்ளவுஸு, காலுக்கு வந்து ஷாக்ஸ் அண்டு வாட்டர் ப்ரூஃப் ஷாக்ஸு, வாட்டர் ப்ரூஃப் ஹேண்ட் க்ளவுசஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100-150 ரேஞ்சஸ்லேயே கிடைக்குது. அண்ட் ஸ்வெட்டர் கூட பார்த்திங்கன்னா ஒரு 400 ரேஞ்சஸ்லேயே சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எது பார்த்தாலும் நீங்கள் இங்கே வாங்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா காஷ்மீரில் ஃபேமஸாக சொல்லப்படுற ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, காஷ்மீரி சில்லி அண்ட் கேசர் இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் எதுவுமே கண்டிப்பாக வந்து லால் சௌக் மார்க்கெட்டில் வாங்கிடாதீங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கிரேட் குவாலிட்டியில் தான் கொடுக்குறாங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மி, அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஃபுட் ஐட்டம்ங்கிறதுனால நம்ம குவாலிட்டி கம்மியாக வாங்க வேண்டாம். காஷ்மீரியில் சில்லி தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் இங்கே கிடைக்கிற சில்லி பார்த்தீங்கன்னா செகண்ட்
கிரேடாக தான் இருக்குது. புல்வாமாவில் தான் வந்து நல்லா சில்லிஸ் கிடைக்கும்னு அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து சொன்னாங்க. பட் அங்கே போய் வாங்க முடியாது, அதனால நாங்கள் வாங்கலை. அண்ட் கேசரும் கூட இங்கே வந்து ஸ்ரீநகரில் செகண்ட் கிரேடு அண்ட் ஃபேக்கான கேசர் தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கேசர் வாங்கினேன். அண்ட் ஒரிஜினல் கேசர் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து சாஃப்ரான் ஃபீல்டுக்கு போனோம் பஹல்கம் போகிற வழியில். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் கேசர் இதெல்லாம் வாங்கினேன். அதை நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க, இங்கே வாங்க வேண்டாம். ஏன்னா எல்லாமே செகண்ட் கிரேடாக தான் கொடுக்குறாங்க. சப்போஸ் காஷ்மீர் பீப்புள்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்லை வேறு யாராவது வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லால் சௌக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கிரேட்லேயும் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கேசர் சில்லிலாம் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த ஷாப்பிங்கன்னு. ஸோ அப்கமிங்கில் வேறு யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி, நம்பவே மாட்டிங்க. ஆப்பிள் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா கிலோ 10 ரூபா தான் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போனப்போ சீசன் டைம் இல்லை, அதனால நாங்கள் வந்து ஆப்பிள் வாங்கலை. பட் நாங்கள் ஆரஞ்சு வாங்கினோம், கிலோவே பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான். அதுவும் வேறு லெவல் குவாலிட்டியாக இருந்தது. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து செமையாக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்டோம், ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்டோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆப்பிள் வந்து 10 ருபீஸுங்கிறது என்னால் நம்பவே முடியல. கேஜி 10 ருபீஸுங்கிறது வந்து என்னால் நம்ப முடியல. பட் அதுக்காக இங்கேருந்து நம்மளால் வாங்கிட்டு போக முடியாது. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டே சுற்றுங்க, அதுவும் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் அதர் அக்சசரிஸ் லைக் ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ரேட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. 250 100 500 600 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரேட்டை விட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டிசைன்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நானுமே நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மார்க்கெட் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் எதுவும் வாங்கலை. ஸோ எங்களோட பர்ச்சேஸ் அவ்வளோதான், எங்களோட பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சது. ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் ஷிகாரா ரைடு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இது ஷாப்பிங் அப்படிங்கிறதுனாலே வந்து ஹோல் டே எங்களுக்கு வந்து இதில் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் போட் ஹவுஸை பற்றி பார்ப்பீங்க. ஸோ நம்ம உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட இங்கே ஒரு ஃபேமிலியே சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க 3 பேர் இருக்காங்க அங்கே. ஸோ அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம என்ன நாளைக்கு பகல்கிழமை போகிறோம். ஸோ அதனால் அவங்கள்ட்ட ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுறோம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுமா? ஸ்மைல் ப்ளீஸ். காஷ்மீரி பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்மளெல்லாம் வந்து ரொம்பவே வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட இந்த ஃபேமிலியோட பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப நேரம் உட்காந்து ரிலேட்டிவ் கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டைம்னாலும் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டேட் பீப்புள்ஸ் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் தான் யூடியூப் அல்காரிதம் ஒர்க் ஆகி இன்னும் நிறைய அக்கௌண்ட்டுக்கு என்னோட சேனல் போய் ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா. ஸோ அவ்வளோதான், பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஸோ நம்ம அவ்வளோதான் போட் ஹவுஸ் செக்இன் பண்ண போகிறோம். லக்கேஜ் இறக்கிட்டு இருக்கா டிரைவர். ஸோ நம்மளும் போய்ட்டு அவளை ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணிவிட்டு லக்கேஜ் இறக்கிட்டு போட்டில் வந்து செக்இன் பண்ண. ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு செக்இன் பண்ண. இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஏற்றி இறக்குறது தான் ஒரு கொடுமையான விஷயம். இதுக்கப்புறம் இன்னும் போட் ஹவுஸை செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஹல்கமில் வேறு பார்த்திங்கன்னா 2 ரெசார்ட்டை நாங்கள் செக்இன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு கொடுமையாக இருந்தது. ஓகே, ஷிகாரா ரைடில் ட்ராவல் பண்ணி தான் போட் ஹவுஸ்க்கு போகணும். பார்ப்போம் எந்த போட்டுக்கா அதுதான் தெரியல. சூஸ் பண்ணிக்கலாமா? அப்படிலாம் இல்லை. டிரைவர்